இந்த ஜூன் மாதத்துல 7ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில தேவ சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 51வது வசனம். The Gospel Book of Mark, chapter 10, verse 51. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில அப்படியே நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். பர்திமேயு என்கிற ஒரு குருடனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகிற பாதையில, எரிகோன்ற ஒரு பட்டணத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகிறார். திரள் கூட்ட ஜனங்கள் அவருக்கு பின்னால போகிறார்கள். அப்பொழுது அந்த பகுதியில ஒரு குருடன், பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கொட்டு கேட்டு கொண்டு இருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாத இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அல்லேலூயா. இது அருமையான ஒரு மிரக்கல்ல, ஒரு அதிசயத்தை ஆண்டவர் இந்த இடத்துல சேர்றதை நம்ம பாக்குறோம். இதுல அநேக காரியங்களை நம்ம யோசித்தாலும் இன்னைக்கு ஒரே ஒரு காரியம், அந்த குருடன் அப்படி சத்தமா கூப்பிடும் போது எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீ கூப்பிடாத அப்படின்னு அதட்டுறாங்களாம். அவனை அவ்வளவு ஸ்கிரீன் பண்ணி இருக்கிறான். அதனால அவனை சொல்றாங்க, உனக்கு ஆண்டவர் போயிட்டாருப்பா, தூரமா போயிட்டாரு, இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை அப்படியாக டிஸ்கரேஜ் பண்றாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? அவன் அமைதியாயிட்டானா? ஜனங்கள் சொல்லுகிறது நிமித்தமாக அவன் அமைதியாகி விட்டானா? இல்ல பிரியமானவர்களே, முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா. முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஜெர்மனி, உனக்கு ஜெர்மனி என்ன நடந்துச்சு? நீ சபைக்கு போய், சர்ச்சுக்கு போய் ஊழியம் பண்ணி என்ன நடந்துச்சு? உன் வாழ்க்கையில என்ன பெரிய அதிசயத்தை நீ பார்த்திருக்கிற அப்படின்னு ஜனங்கள் நம்மள நிறைய டிஸ்கரேஜ் பண்ணலாம். அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். எனக்கு இறங்கும் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, இயேசுவே, எனக்கு இயேசுவேன்னு கூட அவன் சொல்லல, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொன்னான். ஆண்டவர் இறங்கினார்ல. அந்த சத்தத்தை கேட்டு, அவன் சத்தத்தை கேட்டு இயேசுவால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. ஏன்னா அவன் விசுவாசத்தோடு கூப்பிடுகிறான். அவன் கதறுகிறான், ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, ஆண்டவரே எனக்கு மர்சிஃபுல்லா இருங்க ஆண்டவரே. இயேசு அந்த இடத்துல நின்று அவனை கூட்டிட்டு வர சொல்லுகிறார். அவன் வருகிறான். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நம்ம தியானித்த பகுதியில் 51ஆம் வசனத்துல என்ன நம்ம வாசித்தோம்? இயேசு அவனை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அதற்கு அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் பார்வையடையேன், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே பார்வையடைந்தான். பிரியமானவர்களே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். இன்னைக்கு இயேசு நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். இதே வார்த்தைய இதே அதிகாரத்துல 18வது வசனம் நினைக்கிறேன், அதுலயும் ஆண்டவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். செபதேயுவின் குமாரனிடத்துல 36வது வசனம், அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? What do you want me to do for you? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், What do you want me to do for you? இவ்வளவு அதிகாலை வேளையில என்னை தேடி நீ வந்திருக்கிறாயே, இது ஒரு சனிக்கிழமை, என்ன கொஞ்ச நேரம் நீ தூங்கி இருக்கலாம். எல்லாரும் வீட்டுல தூங்குறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க, நீயும் கூட ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். ஆனா என் சமூகத்துக்கு நீ வந்திருக்கிற. What do you want me to do for you? உனக்கு என்ன வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். அவன் தன்னுடைய இயலாமையை சொல்லுகிறான். ஆண்டவரே, பார்வை அடையணும். இன்னைக்கு உங்களுடைய
ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புறீங்க பிரியமானவர்களே? இன்னைக்கு ஜீசஸ் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கலாமா? அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு சுகம் வேணும் ஆண்டவரே, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என்னுடைய குடும்பத்துல ஒரு சமாதானம் இருக்கணும், ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு உறவுகளில ஏதோ ஒரு ஒரு வேக்யூம் இருக்குது ஆண்டவரே, அதை நீங்க தான் ஃபில் பண்ண முடியும், என்னை நிரப்புங்கன்னு கேட்கலாமா? என்னுடைய உட்காயங்கள், மனக்காயங்கள், மனப்புண்கள் ஆறணும் ஆண்டவரே. எனக்கு ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு திட்ட நம்பிக்கையை கொடுங்க. நான் எதுக்கும் பயப்படுறேன் ஆண்டவர், எனக்கு தைரியத்தை கொடுங்க. நீங்க ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யணும் ஞானம் கேக்குறீங்களா? ஆண்டவர் நீங்க என்ன கேட்க வந்திருக்கிறீங்க பிரியமானவர்களே? அன்னைக்கு அந்த குருடனுக்கு ஒரு பெர்ஃபெக்டான அஜெண்டா இருந்துச்சு. ஐ வாண்ட் டு see, அவ்வளவுதான், எனக்கு வேற எதுவும் வேண்டாம், எனக்கு மணி வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், அது வேண்டாம், எனக்கு பார்வையடையணும் ஆண்டவரே, நான் பார்வையடையணும். ஆண்டவர் உடனே அந்த அந்த காரியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோடு நம்ம கேட்கலாமா? ஆண்டவரே, இந்த காரியத்துல எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு ஜெயம் வேணும், சத்துருவை எதிர்க்கிற ஒரு கிருபை வேணும் ஆண்டவரே. என்ன கேட்க போறீங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க பிரியமானவர்களே. நீங்க அதிகாலையில இயேசு நம்மளை பார்த்து கேட்கிறாங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? What do you want me to do for you? Jesus is all powerful God. தேவனால கூடாதது ஒண்ணுமே இல்ல. ஆண்டவர் அதை எல்லாம் கூடும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா கிட்ட கேக்குற மாதிரி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமா செய்வாங்க. அந்த குருடனை சுகமாக்கின தேவன் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் சந்திக்க வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் கூப்பிட்டாலும் நம்ம சத்தத்தையும் தேவன் கேட்டு நமக்கும் அவர் சுகத்தையும் விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கட்டளையிடுகிறதற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக இந்த காலை வேளையில நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? மார்க் 10:51 இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி.